இன்னைக்கு ஜூன் 12 நம்ம இந்தியாவையே ரொம்ப பெரிய சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. அதாவது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விமான விபத்து நடந்திருக்கு. 2010 மங்களூர்ல நடந்த மாதிரி. அந்த மங்களூர்ல நடந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 158 பேர் உயிரிழந்தாங்க. அதே மாதிரியான ரொம்ப மோசமான ஒரு கோர விமான விபத்து தான் நடந்திருக்கு குஜராத் அகமதாபாத்ல. 2 கை குழந்தைகள் 11 சிறுவர்கள் உட்பட 242 பயணிகள் பயணம் செஞ்சிருக்காங்க. ஏர் இந்தியாவோட பிளைட்டான போயிங் 787 ஏர்கிராப்ட்ல. அதுவும் 12 கிரூ மெம்பர்ஸோட அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு இன்னைக்கு மத்தியானம் 1:38 பாத்தீங்கன்னா அது கிளம்பி இருக்கு. அந்த ஏர் இந்தியா பிளைட் பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புது. கிளம்பிட 3 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பிஜே மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல்ல மோதி வெடிச்சு செதறி. அந்த விமானத்துல பாத்தீங்கன்னா 242 பயணிகள் பயணிச்சாங்கல்ல, அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி. இப்போ வரைக்கும் 170 பேர் உயிரிழந்திருக்கதா தகவல் வந்திருக்கு. அவங்களோட உடல்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எரிஞ்சு போயிருக்கான். அவங்களோட அடையாளமும் தெரியல. அந்த 170 பேர் உயிரிழந்ததா சொல்ற பட்டியல்ல முன்னாள் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் உயிரிழந்திருக்கிறதா இப்ப அந்த நியூஸ் வெளியாயிருக்கு. அந்த 170 பேர்ல இந்த மருத்துவ கல்லூரியோட ஹாஸ்டல்ல போய் அந்த விமானம் மோதி வெடிச்சிச்சு இல்லையா, அங்க அந்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் சில பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கதா தகவல் வந்திருக்கு. இது எல்லாம் மீட்பு பணிகள் இப்ப வர அந்த உடல்களை எடுத்ததுக்கான கணக்கு தான். இதுக்கப்புறம் எத்தனை பேர் இறந்திருக்கான்னு இனிமேதான் தெரிய வரும். ஏன்னா மொத்தம் பயணம் செஞ்சவங்க 242 பேர். இப்படி ஒரு மோசமான இத்தனை உயிர் பலியோட ஒரு விமான விபத்து நம்ம இந்தியாலே இப்பதான் முதல் தடவை நினைக்கிறேன். அடுத்து கண்டிப்பா இந்த பிளைட் எதனால கிராஷ் ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த வீடியோல சொல்றேன். ஆனா உண்மையிலே இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான்.